வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பூர் அருகே வீடுகள் மீது மழை போல் விழும் கற்களால் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் கிராம மக்கள். இது குட்டிச்சாத்தான் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என அடித்து சொல்கின்றனர் கிராம மக்கள். இரவில் வேலையை காட்டுவது ரியல் குட்டிச்சாத்தானா அல்லது போலி குட்டிச்சாத்தானா? நட்ட நடு ராத்திரியில் கல்லறிந்து கலவரம் செய்வது ரியல் குட்டிச்சாத்தானா அல்லது ரீல் குட்டிச்சாத்தானா? கிராமத்தில் நடப்பது என்ன? கல் விழுந்துச்சு இருக்கிட்ட. அப்புறம் அங்கே எங்கள் வீட்டில் ஒரு 2 கல் விழுந்துச்சு, சின்ன இவ்வளோ பெருசு விழுந்துச்சுங்க. அப்புறம் அங்கே எங்கள் அத்தை வீட்டில் 1 விழுந்துச்சு. அப்புறம் இந்த வீட்டில் 2 விழுந்துச்சுங்க. காலுங்க தன்னால் நடக்குதுங்க. இதில் எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த ஒட்டப்பாளையம் காலடி பகுதியில் 60 வீடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 10 நாட்களாக இரவு 7 மணி முதல் 1 மணி வரை கற்கள் மழை போல் விழுவதாக கிராம மக்கள் திடுக்கிடும் புகாரை கூறி வருகின்றனர். அதிவேகத்தில் வரும் கற்கள் வீட்டின் ஓடுகளில் விழுந்து சேதப்படுத்துவதாகவும், இதனால் இரவு நேரத்தில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு உறக்கமின்றி அச்சத்தில் தவிப்பதாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். இரவு முழுவதும் உறக்கம் இல்லாததால் காலை எழுந்து வேலைக்கு செல்ல முடியாத சூழல் உள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மர்ம நபர்களின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என நம்பிய இளைஞர்கள் சிலர் இரவு முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டும் கற்கள் எறியும் நபர்களை கண்டறிய முடியவில்லை. இந்த மர்மம் பல நாட்களாக தொடர்ந்து வருவதால் இது குட்டிச்சாத்தான் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என கிராம மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டனர். எப்படி இருந்தது மனசுக்கு வர மாதிரியெல்லாம் தெரியலைங்க. ஏதோ மந்திரத்தில் தான் நடக்குதுங்க. அதுக்கு காவல்துறையும் வந்தாங்க, அவங்க வந்த அன்னைக்கு முழுகுதுங்க. தலைவர்களும் வந்தாங்க, அவங்க வந்த அன்னைக்கு முழுகுதுங்க. என்னன்னு தெரியலைங்க. இதற்கு ஆதாரமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அருகில் உள்ள சிவகிரி என்பவர் தோட்ட வீட்டில் தொடர்ந்து 10 நாட்களாக கற்கள் இதேபோல் மழை போல் விழுந்துள்ளது. பலமுறை முயன்றும் எதனால் இப்படி நடைபெறுகிறது என்பதை கண்டறிய முடியாமல் அவர் வீட்டை விட்டு வெளியேறி மாற்றுப்பகுதியில் வசித்து வருகிறார். இந்த சம்பவத்தை தொடர்புபடுத்திய கிராம மக்கள் இது மாந்திரீக குட்டிச்சாத்தான் வேலை என அடித்துச் சொல்கின்றனர். இதனால் அச்சத்தில் உறைந்துள்ள கிராம மக்கள் அனைவரும் அருகில் உள்ள கருப்பராயன் கோவிலில் தஞ்சமடைந்துள்ளனர். 10 நாட்களாக தூக்கம் இன்றி தவிக்கும் கிராம மக்கள் இது குட்டிச்சாத்தான் வேலையா அல்லது மர்ம ஆசாமிகளின் லீலையா என கண்டறிந்து அமானுஷ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க போலீசாரின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த 8 நாளாக இரவு நேரங்களில் 7 to 12 மணிக்கு கல் விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க. வீட்டு மேலே விழுகுதுங்க. ரெண்டாவது குழந்தைங்களும் தூங்க முடியறதில்ல. நம்ம பொதுமக்களும் ரொம்ப சீரழிஞ்சு போகிறாங்க. நம்ம பஞ்சாயத்து தலைவரும் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம காவல்துறை நண்பரும் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களும் எவ்வளவோ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கும் புரியுதுங்க. ஆனால் என் கல் எங்கேருந்து விழுகுதுன்னே தெரியலைங்க. ஆனால் திடீர்னு விழுதுங்க. விழுந்து ஓடெல்லாம் உடஞ்சி போகுதுங்க. அப்பகுதியில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி உள்ள போலீசார் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி ட்ரோன் கேமரா உதவியுடன் கண்காணித்து வருகின்றனர். மேலும் காங்கேயம் வட்டாட்சியர் மயில்சாமி கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். முழுமையான விசாரணைக்கு பிறகே கிராமத்தில் கற்களை வீசுவது ரியல் குட்டிச்சாத்தானா அல்லது போலி குட்டிச்சாத்தானா என்பது தெரிய வரும் என்கின்றனர் போலீசார்.